எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்த தனியரசு திடீர் என்று அவரை சந்தித்திருக்கிறார். சென்னையில் எடப்பாடி பழனிசாமியுடன் கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு சந்தித்து பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய முகாம் இல்லத்தில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் தனியரசு தற்பொழுது சந்தித்து பேசியிருக்கிறார். கடந்த 2011 மற்றும் 2016 ஆகிய இந்த 2 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 2 தேர்தல்களில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருந்தார். இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக சார்பில் கூட்டணியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு அவருக்கு அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி சீட்டு வழங்கவில்லை என்ற அதிருப்தியின் காரணமாக அவர் அதிமுக கூட்டணியில் இருந்தும் வெளியேறியிருந்தார். அதிமுகவிற்கு ஆதரவு இல்லை எனவும் எதிர்ப்புகளும் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகாக மீண்டும் அதிமுக கூட்டணியில் சேருவதற்குண்டான அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு தனியரசு வருகை தந்திருக்கிறார். அவர் சில இடங்கள் கேட்க இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அதற்கு எடப்பாடி பழனிசாமியின் தரப்பில் என்ன மாதிரியான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கலந்தாலோசித்த பிறகாக தனது முடிவு ஆதரவு மற்றும் கூட்டணி முடிவுகளை எடுக்க இருப்பதாகவும் தனியரசு தகவலாக தெரிவித்து தற்பொழுது சென்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.